வணக்கங்க. இன்றைக்கி குமுதா சமையல் அறையில் ராகி மாவு வச்சு நம்ம ராகி புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோங்க. நமக்கு தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கலாங்க. அது கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நம்ம கோல மாவு எப்படி போய் எடுத்து கோடு கிழிச்சோம்னா எப்படி கோடு வருதோ அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டு அது கூட ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி தெளித்து நம்ம புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் அந்த மாவு நல்லா தண்ணி இழுத்துருக்கும். திரும்ப எடுத்து பார்த்து கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நல்லா ஈரமாக இருந்தால் பரவாயில்லைங்க. மறுபடியும் இல்லை அப்படின்னா திரும்ப கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிட்டு எப்படி புட்டு குழாயில் வச்சு வேக வச்சாலும் சரிங்க, இல்லை இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சாலும் நம்மளுக்கு சூப்பரான ராகி புட்டு ரெடி ஆயிருங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி புட்டுக்குழலில் வச்சு தான் வேக வச்சுருக்கிறேன். எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு இனிப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னி, நம்ம கடலைக்கறி, இந்த மாதிரி ஏதாவது தக்காளி சாம்பார் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.